ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரே மாதிரியான கட்சிகளோட தான் பல தேர்தல்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. இவங்களோட கூட்டணியில் ரொம்ப வருஷமாக நீடித்து நிலைச்சிருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகளை வந்து சொல்லலாம். இப்போ வரப்போகிற தேர்தலுக்காக இன்னும் சில கட்சிகளும் உள்ளே இருக்குது. அதில் தேமுதிக, மக்கள் நீதி மையம்லாம் இந்த வருஷம் இணைஞ்சிருக்காங்க வரப்போகிற தேர்தலுக்காக. கூடவே தனியரசு, தமிமுன் அன்சாரி, கருணாஸ் இந்த மாதிரி புது வரவுகளும் வந்து இருக்குது. 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நிறையா கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால அது வந்து சிக்கலாகவே வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு புறம் வந்து அந்த ஒரு தொகுதியிலையுமே திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். இதனால் வந்து வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து கூடிய விரைவில் விலகக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பலமுறை சட்டமன்றத்தில் ஸ்டாலினுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் வேல்முருகன் வந்து பேசி வந்தார். அந்த மாதிரி சூழலில் இவர் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக கூட்டணியில் இணையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.